பாமகவோட செயல் தலைவர் பதவியில இருந்து அன்புமணி நீக்கப்பட்டு அதுக்கு பதிலா அவருடைய சகோதரியான ஸ்ரீ காந்திமதிக்கு அந்த பதவியை வழங்கணும்னு கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் திட்டமிட்டு இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸ்க்கும் அவருடைய மகனான அன்புமணிக்கும் இடையிலான பனிப்போர் பல மாதங்களா நீடித்து வர்ற நிலையில இருவரும் தனித்தனியே பொதுக்குழுவை கூட்டி கட்சிக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருவருமே மாறி மாறி எதிர்த்தரப்பு ஆதரவாளர்களை நீக்கியும் தங்களுடைய தரப்பு ஆதரவாளர்களை இணைத்தும் அவங்கள கட்சி பதவிகள்ல நியமித்து தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. மகன் அன்புமணியோட மோதல் நீடித்து வர்ற நிலையில தன்னுடைய மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதிய பாமக நிர்வாக குழு உறுப்பினரா ராமதாஸ் ஏற்கனவே நியமித்து விட்டாரு. இந்த சூழ்நிலையில தான் கடந்த 17ஆம் தேதி புதுச்சேரியில ராமதாஸ் தலைமையில கூடிய பாமக பொதுக்குழுவுல ராமதாஸை எதிர்த்து பேசியது, பனையூர்ல தனி அலுவலகம் அமைத்தது, சமூக வலைதளங்கள்ல அவதூறு சித்தரித்தது, தைலாபுரம் வீட்டுல ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது அப்படின்னு அன்புமணி மீது கிட்டத்தட்ட 16 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு காலக்கெடு முடிந்தும் கூட இதுவரைக்குமே அன்புமணி தரப்புல இருந்து எந்தவித பதிலுமே அளிக்கப்படல. இந்த நிலையில ராமதாஸ் தலைமையில பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் தைலாபுரத்துல கூடுது. அதுல அன்புமணிய கட்சியில இருந்து நீக்கிறதா அல்லது அவரது செயல் தலைவர் பதவியை பறிக்கிறதா அப்படிங்கிறது குறித்த முடிவை ராமதாஸ் அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அன்புமணி பதவி பறிக்கப்பட்டார் அப்படின்னா அவரது சகோதரியான காந்திமதி செயல் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்ய வாய்ப்பிருப்பதா பாமக வட்டாரங்கள் தெரிவிக்குது.